ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கிறிஷு அழகாக பழம் வரைஞ்சிட்டு வந்து காட்டுறாங்க எல்லார்கிட்டேயும். அது ஆக்சுவலி ரோகிணி தான் வரைஞ்சாங்க, ஆனால் கிறிஷ் வரைஞ்சி தான் சொல்லி காட்டுறாங்க. இதை வந்து பிடிக்காத விஜயா வந்து பயங்கரமாக அதை கிழிச்சு போட்டு கிறிஷன்னு திட்டிடுறாங்க. அப்போ மனோஜ் ஏமா கிறிஷை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா யாரையோட படம் வரைஞ்சி காட்டினா அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன பையனுக்கு அழகாக வரைஞ்சிருக்கா, அந்த பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, இப்படி கிழிச்சு போடாமல் இருந்திருக்கலாம்ல, அவன் மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மொத்தம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசாதீங்க, நீ தானே அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க, அப்போ நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவேன், இது இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா பேசிட்டு அங்கேருந்து கோவத்தோடு எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் நீ வருத்தப்படாதரா, பாட்டி அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கிருஷுமே வந்து அமைதி ஆயிடுறாங்க. மனோஜுக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரி கிருஷு, அம்மாவை பற்றி தான் தெரியும்ல, விடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வாப்பலாம் அப்படின்னு உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே ரோகிணியுமே கூட கிருஷை பார்த்து ரொம்ப மனசை கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து ரோகிணி வரைஞ்சி கொடுத்து கிருஷிக்கு வந்து நல்லா மனோஜ் கூட சேர்ந்து ஒரு அட்டாச் வரணும் அப்படின்றதுக்காக நினச்சாங்க. ஆனால் எப்படி போய் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கிருஷ் ரொம்ப மனசு உடைச்சு போயிருக்காங்க. மீனாவை கூட்டிகிட்டு போய் கிருஷுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் அவ்வளோப்படாத கிருஷி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவுமே கூட சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து கிருஷை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து தூங்குறதுக்காக கிருஷ் வந்து மனோஜ் கூடயும் ரோகிணி கூடயும் போய் படுத்து தூங்கிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எப்பயும் போல் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது கிருஷ் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போது கிருஷே நீ வாடா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் மீனா ஆண்டி கூடயும் முன்னையே சாப்பிட்டுட்டேன், மீனா ஆண்டி எனக்கு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. ரவி வந்து ஊர்லேருந்து காம்படிஷனை வின் பண்ணிவிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துட்டார். அப்போ தான் கிருஷ் இதை பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு, நான் காலையிலேயே வந்துட்டேன்டா, நான் தூங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அப்படியே அங்கிள் நீங்கள் எங்கே போகிறீங்க? அதுவா, நான் காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அது ஒரு பெரிய காம்படிஷன், மலேசியா போயிருந்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கா, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே, ஆனால் இதை இப்போ கொடுக்க மாட்டேன், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி குழந்தை ஆசைப்பட்டு கேட்குறாள், இப்பயே கொடுட்டா அப்படின்னு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெயிட் பண்ணு, நீ ஸ்கூலுக்கு போகும்போது நான் தரேன், அங்கிள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியோட ரூமுக்கு வராங்க கிருஷிமே கூட. அப்போது வந்து ரோகிணி இருந்துக்கிட்டு, ஹே வெளியில் எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, நீ இப்போ மனோஜை வந்து போயிட்டு அப்பான்னு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படிம்மா, நான் அப்பான்னு கூப்பிட்டா அப்புறம் என் பாட்டி என்னை திட்டுவாங்களே அப்படின்னு. பரவாயில்லடா கிருஷே, நீ அப்படி கூப்பிட்டாதான் எல்லாரும் மொல்ல உன்னை புரிஞ்சுப்பாங்க, மனோஜ் உன்னுடைய அப்பா தானே, நீ அப்பானே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதுக்கு காரணம் மீனா தான். நைட்டு வந்து ரோகிணி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டாங்க. சரி சீக்கிரமாக நீ உண்மையை சொல்கிற வழியை பாரு, என் புருஷனுக்கு எனக்கு தேவையில்லாமல் சண்டை வருதா அப்படின்னு மீனா ரோகிணி கிட்ட சொன்னாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு தான் ரோகிணி கிருஷ்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு, இப்போயே நீ வர வேண்டாம், உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இங்கே பார், உன்னுடைய ட்ரெஸ்லாம் இருக்குது, யூனிஃபார்ம்லாம், இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு நீ வா, வந்து மனோஜ்கிட்ட பேசு, மனோஜை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னெல்லாம் வந்து ரோகிணி கிருஷ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி போய் மனோஜ் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. கிருஷ் எப்போ வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணியுமே கொஞ்ச நேரத்துலேயே விஜயாவும் வராங்க. விஜயாவும் வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. ஸ்ருதி, ரவி, அதுக்கப்புறம் ரோகிணி எல்லாரும் மனோஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து போகிறாங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக முத்துவுக்கு, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரவி எல்லாருமே அப்போது வந்து இங்கே கேட்குறாங்க. ரவியே கூட, கிருஷ் நீ யாரை இப்போ அப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னு. மனோஜ் அப்பாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு என் அப்பாலாம் கூப்பிட்ற அப்படின்னு மனோஜுக்கு தலைக்கேறிடுது. ரோகிணி அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாரோடைய முகத்துக்காக மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க.
அப்போ வந்து ஏய் யாரடா நீ அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்க இப்போ அப்படின்னு விஜயா கோவப்பட்டு திட்டுறாங்க. நான் மனோஜ் அப்பாவை தான் கூப்பிட்டேன். உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கற்றுக் கொடுக்குறது? என்ன என் பையனை பார்த்து நீ அப்பான்னு கூப்பிட்ற, அவன் உனக்கு அப்பாவா அப்படின்னலாம் வந்து விஜயா திட்டுறாங்க. அப்போ கிரிஷ் இங்கே வா அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. அண்ணாமலை வந்து தாத்தா அப்படின்னு கிரிஷ் வராங்க. அப்போது உனக்கு யார் இதெல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி அந்த பக்கம் மனோஜுக்கு கை காட்டுறாங்க. அப்போது என்ன ரோகிணி நீ அப்படின்னு, ஆண்டி இல்லை ஆண்டி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. அப்போ ஏன்டா நீ ரோகிணியை பார்க்குற அப்படின்னு மனோஜே கேட்குறாரு. அங்கிள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. டே வாயை தந்து பதில் சொல்லடா ஏதாச்சும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அவனை பயன்படுத்தாத, கொஞ்சம் நேரம் பொறுமையாடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்லு கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா அன்பாக கேட்குறாரு. அப்போது இல்லை தாத்தா நான் உங்களை தாத்தா பாட்டி அப்படின்னு கூப்பிடுறேன். அப்போனா அவர் எனக்கு டேடி தானே, அவர் அங்கிள் தானே. நான் எல்லாரையுமே ஏன் டேடி அங்கிள் அம்மானு கூப்பிடக்கூடாதா? முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் எனக்கு அந்த மாதிரி தானே, அது மாதிரி தான் இவங்களையும் கூப்பிட்டேன். தப்பா தாத்தா? எனக்கு அப்பாவே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே கிடையாது. நான் ஏன் அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து அவங்களுடைய அண்ணாமலை கிட்டே கேட்குறாரு. அப்போது டேய் இங்கே பாருடா, அவனுக்கு அப்பனும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் உனக்கு அம்மாவும் கிடையாது. பெற்றவளும் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. நீ என்னமோ யாரையோ வந்து அப்பா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடே? இங்கே பாரு, என்னையே பாட்டின்னு கூப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ என்ன என் பையனை அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? இங்கே பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி கூப்பிட்ட பிச்சிருவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சின்ன பையன்கிட்ட எப்படி பேசுதுன்னு கூட தெரியாத விஜயா, உனக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. கிருஷ் நீ அங்கிள்னு கூப்பிட்டல, அப்படியே கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு. இல்லை தாத்தா, அதான் நான் சொன்னனே, எனக்கு அங்கிள்னு கூப்பிட்றத விட அப்பான்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கு. நான் என் அப்பாவை ஒரு நாள் கூட அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டாரு. என் அம்மாவும் இப்போது என்னை பார்க்க வரலை. நான் அம்மான்னு கூப்பிடக்கூடாதா தாத்தா? நான் அப்படியே கூப்பிட்றேன் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாங்க. அப்பா பாவம் சின்ன பையன், அவனுடைய அப்பா அம்மாவும் சின்ன வயசுலேயே எழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறான்ப்பா. அதனால் அவங்களுடைய அப்பா அம்மா ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்குது. அதான் கூப்பிட்டுட்டு போட்டுமேப்பா, அவனும் நம்ம வீட்டு பிள்ளை தானே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே மீனாவுமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. ஆமாம், அவர் சொல்கிறது நியாயம் தானே மாமா, பேசாமல் கிரிஷ் அப்படியே கூப்பிட்டுட்டுமே அப்படின்னு. ஏய் நீ ஏன்டி இதெல்லாம் சொல்ல, நீ யாரடி? என் பையனை அப்படியெல்லாம் யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அவன் சின்ன பையன், அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கூப்பிட்டுட்டுமே உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காரு மனோஜ். அதாவது அண்ணாமலை வந்துட்டு கிரிஷ் கிட்ட ஹாய்யா ஜாலி, அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. டேய் நான் இன்னும் ரெடி ஆகலைடா, நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்கிறாரு. அவரும் எங்கடா திரும்பவும் ஏதாச்சும் சொன்னால் கிருஷ்ண வந்து திட்டுனா கல்யாணி வந்து உடம்புக்குள்ள ரோகிணியோட உடம்புக்குள்ள வந்துடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ஷாக்காக இருக்கு இங்கே முத்துக்கும் மீனாக்கும். என்ன இவன் அப்பான்னு கூப்பிட்றான், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறியான பண்ணி சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது. நாளுக்கு நாள் இந்த பையனோட அட்டகாசம் போயிட்டே இருக்கு. இனி இந்த டைம் இவர் என்ன பண்ணாலும் சரி, இந்த குட்டி பிசாஸாக எங்கேயாச்சும் துரத்தி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம், சிந்தாமணியை வச்சு கடத்தினாதான் அது வந்து நம்ம தான் கடத்தணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். பேசாமல் இதை நாமளே பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விஜயா அதுக்கேற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமாக. இப்போது கிறிஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ மனோஜ் வாடா டைம் ஆகுது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அப்போது கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கூப்பிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. எல்லாரும் சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, நான் கிறிஷை தானே கூப்பிட்டேன், உங்கள் எல்லார் பேரும் கிறிஷா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை திடீர்னு என்ன இப்படிலாம் கூப்பிட மாட்டியே அதான் அப்படின்னு. ஏன் நான் கிறிஷ்கிட்ட பேசக்கூடாதா? கிறிஷு பார்த்து பத்திரமா ஸ்கூலுக்கு போய் வரணும் சரியா? வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போய் சமத்தாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக படிச்சுட்டு வரணும். போயிட்டு அங்கே பசங்கக்கிட்டலாம் சண்டை போடக்கூடாது சரியா அப்படின்னலாம் வந்து விஜயா பேசுகிறாங்க. இதை பார்த்து கிறிஷ்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவங்களுடைய ரோகிணியை அவங்களுடைய அம்மாவை திரும்பி பார்க்குறாரு கிறிஷ். ரோகிணிக்கு கூட அதிர்ச்சியாக தான் இருக்குது.
ஆன்ட்டி இப்படிலாம் பேச மாட்டாங்களே, என்ன திடீர்னு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சரிங்க பாட்டி அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாரு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா பாட்டி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் உனக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது வந்து அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே விஜயா, மீனா, மனோஜ், கிரிஷ் எல்லாருமே வந்து விஜயாவே பார்க்குறாங்க. அப்போது சரி பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு பிடிச்சது என்னன்னு நீங்கள் செஞ்சு வைங்க, அது எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. கிரிஷ் மனோஜ் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி, மனோஜ், கிரிஷ் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரவியுமே கூட நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவி கிளம்பிடுறாங்க. முத்து வந்துட்டு அப்போ தான் வந்து, அப்பா என்னப்பா இது, அம்மா அண்ணி நாட்டம் எப்போ மாறுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தோ முதல்ல அவன் தான் மாறினான், இப்போ அம்மாவே மாறிட்டாங்களே, நம்பவே முடியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. விடுடா, எப்படியோ புரிஞ்சுக்கினால அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்திலே வந்து கிரிஷ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுக்காக குலோப் ஜாமுன் செய்ய போயிடுறாங்க. விஜயா வந்துட்டு மீனா இதை பார்த்துட்டு, அத்தை என்ன சரிங்க, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு. நீ ஒன்றும் செய்ய வேணாம், கிரிஷ்க்கு நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பேர் இருந்திருந்தா நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா. எங்க மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒருத்தர் கூட இன்னும் இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுக்கலையே, ஊராம்பிட்ட பிள்ளை தான் இந்த வீட்டு வாரிசாகும் போல இருக்கு, அந்த பிள்ளைக்கு தான் நான் செஞ்சு போடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. கிரிஷ் யாரும் ஓராமிட்ட பிள்ளை இல்லையே, இந்த வீட்டு பிள்ளை தானே அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறத, கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் தானே எல்லாத்தையும் கொடுப்பாரு, நாம் நினச்ச மாதிரியெல்லாம் நடந்துடாதில்ல அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்கல முடியலன்னா கூட பேச்சு கொண்டு குறைச்சல் இல்லை, பூ கட்டுற வேலை வந்துருச்சு, கிளம்பு, அது மட்டும்தானே உனக்கு எப்பயுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க. மீனா அதுக்கப்புறம் எப்படியோ போங்க, கிறிஷை ஏற்றுக்கிட்டு நீங்கள் நல்ல விதமாக அவங்க கூட நடந்துக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி மீனா அங்கேருந்து அமைதியாக வந்துடுறாங்க. முத்துவும் கிளம்பி சவாரிக்கு போயிட்டுருக்காரு. அண்ணாமலையும் வீட்டில் இருக்கார். அப்போ தான் மீனா பூ ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரமாமா அப்படின்னு போகிறாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே விஜயா இருந்துக்கிட்டு எப்படியோ எல்லாரும் போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் இருக்கார், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி எங்கே கிறிஷை கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பேசாமல் வெளியில் கடைக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரலாமா, இங்கேயே எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்தால் இந்த முத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன பண்ணுறது, வேறு எங்கேயாச்சும் வெளியூருக்கு போய் தான் தொலைச்சிட்டு வரணும் போல இருக்கு இவனை அப்படின்ற மாதிரி. பேசாமல் பார்வதிக்கிட்டே ஐடியா கேட்கலாமா, அவகிட்ட சொன்னால் கண்டிப்பாக இந்த பூ கட்டுறவகிட்டையும் முத்துக்கிட்டேயும் சொல்லிடுவாளே, யாரையும் நம்பக்கூடாது, நாம்ளே அவனை கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டு வரணும், அதுவும் நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. ஸோ கிரிஷ் இந்த வீட்டுக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் தான் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அப்படி விஜயா கூட்டிகிட்டு போனால் அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். கூட்டிகிட்டு போய் கிறிஷை காணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுப்பாங்களா, கண்டிப்பாக நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் இங்கே தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா மேலே தான் பழி விடும். ஆனால் இதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவனை கூட்டிகிட்டு போய் இங்கே தொலைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜயா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது கிறிஸ்க்கு பிடிச்ச மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த குடிச்சா தனக்கு இதை கொடுத்து எப்படியாச்சு ஐஸ் வச்சு பழகணும் அப்படின்னு. பேசாமல் இந்த பிளானை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னும் விஜய் யோசிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு நல்ல விதமாக கிறிஸ்கிட்ட பழகலாம், அப்போ தான் நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு விஜயா அடுத்த நிமிஷமே பிளானை மாற்றிடுறாங்க. ஸோ வந்து கிரிஷ் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா வந்து உனக்கு நான் பாட்டி நீ போனதுக்கப்புறமாவே காலையிலே குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டேன், இந்தா கிரிஷ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டில் முத்து, ஸ்ருதி, ரவி, மனோஜ், ரோகிணி எல்லாருமே அப்போ தான் ஒவ்வொருத்தவங்கள வீட்டுக்குள்ளே வராங்க. ஒருத்தவங்க ரூம்குள்ளேருந்து வராங்க, ஒருத்தவங்க வெளியிலேருந்து வராங்க. அப்போ தான் என்ன விஜயா எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு, என் பேரனுக்கு மட்டும்தான், அவன் சாப்பிட்டு மிச்ச மீதி தான் உங்களுக்கு அப்படின்னு. பாட்டி எல்லாருக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்லவும், என்ன மீனா பார்த்துட்டு நின்றுட்டுருக்க, போய் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிங்க அத்தா அப்படின்னு மீனாவும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பவுலில் போட்டு வந்து ஆளுக்கு 2 பீஸாக கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குமா, நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ரவி வந்து சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. கிரிஷ் நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டி அப்படின்னு சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி தினமும் எனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரீங்களா அப்படின்னு. சரிடா செஞ்சு தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவை நம்பவே முடியல, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்காரு. விஜயா இது கனவா நினைவா, என்னாலே நம்ப முடியல, நேற்று வரைக்கும் கிறிஷை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போது மாற்றிக்கிட்டே உன்னை நீயே கிறிஷ்கிட்ட பாசமாக பேசுகிற, அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குற அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, என்னங்க பண்ணுறது, உங்கள் எல்லாருக்கு எதிராகவும் நான் ஒருத்தி மட்டும் நின்று என்ன பண்ணுறது, இந்த பையனை பார்த்தாலே
பார்த்தாலே பாவமாக இருக்குது. அதான் அவள் பாட்டிக்காரி வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காள்ல, அது வரைக்குமாச்சு இவனை திட்டாமல் இந்த வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என் பேச்சை யாருமே கேட்கல. இவன் மட்டும்தான் என் பேச்சை கேட்டுட்டு இருந்தான். இப்போ இவனும் கேட்க போகிறதில்ல. எதுக்கு நான் மட்டும் இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு அது எல்லாரும் உங்களுக்கு பிடிக்காம தான் போகுது. கடைசியில் அது எனக்கே வந்து வில்லங்கமாக முடியுது. அதனால தான் நானும் கிறிஷ் மேலே பாசமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பவே முடியலையே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. நீ நம்ப கட்டி போடா, நீ எந்த விதத்தில் தான் என்னை நம்பியிருக்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்படியே நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி பிசாசை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க விஜயா வந்துட்டு. அதுக்கப்புறம் சரி பாட்டி, நான் டேடி கூட போய் விளையாடுறேன் அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போய் விளையாடு அப்படின்னு. இங்கேருந்து வந்து எவ பெத்த புள்ளியே தெரில, என் பையனை டேடின்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து மனசுக்குள்ளே பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவியும் ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா ஆண்டியை நம்பவே முடியலையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் கூட தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரவி கூட. அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் விடு, நீ கோவா போயிருந்தல அந்த ட்ரிப்பு, அந்த உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லி அப்படின்னு. அதுவா ரொம்ப நல்லா தான் இருந்தது, நீ இல்லாததான் குறை, பேசாமல் உன்னையும் கோவாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா இன்னும் 2 நாள் ஜாலியாக இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ரவி பேசிகிட்டு இருக்காரு. என்ன வேறு மாதிரி போகுது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இருக்காத பின்ன 4 நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தால இருக்காதா, கோவாவுக்கு போனதுக்கு முன்னாடி கொடுத்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேசி முடிச்சுட்டு நீ நீ தூக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா, இப்போ தானே சந்தோஷமாக இருந்தோம், அதுக்குள்ளே அவளை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு. இல்லைடா, என் புருஷன் மற்ற பொண்ணுக்கிட்ட பேசினா எனக்கு பொசிஷன்ஸ் ஆகாது, உன் மேலே எனக்கு நம்பி இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுதே, நீ என்னை காண்டி ஏற்றணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நான் கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் உன்னை விட்டுட்டு வேறு எந்த பொண்ணையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், ஆனால் என் மேலே இருந்து கொஞ்சமாக உனக்கு நிறைய பொசிஷன்ஸ் ஆகுது இல்லையா அப்படின்ற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம விஜயா என்ன பண்ண போகிறாங்க, கிறிஷ் கிட்ட பாசமாக நினச்சி எப்படி கிறிஷை கூட்டிகிட்டு போய் வெளியில் தொலைச்சிட்டு வர போகிறாங்க, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.